வந்துட்டு ஒரு குயிக்கான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா பிரெட் அல்வா தான். இது வந்துட்டு ஒரு சிம்பிளான விஷயம். ஆக்சுவலாக வந்துட்டு ப்ரெட்டை வந்துட்டு ஃப்ரை பண்ணுவாங்க, டீப் ஃப்ரை இல்லை ஷாலோ ஃப்ரை மாதிரி நெய்யில். இன்றைக்கி வந்துட்டு நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு ஒரு கடாயில், நான்ஸ்டிக் இல்லை அடிகனமான கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் ஊற்றிருக்கேன். நெய் கொஞ்சம் சூடானதும் அதில் கொஞ்சமாக நட்ஸ், உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு பாதாமும் திராட்சையும் போட போகிறேன். பாதாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அது ஃப்ரை ஆகிற டைமில் பார்த்திங்கன்னா நான் இங்கே ஹோல் வீட் ப்ரெட் தான் வச்சுருக்கேன், வீட்டில் செஞ்ச ப்ரெட்டு. அது மீதி ஒரு 5-6 ஸ்லைசஸ் இருந்துச்சு. என்னம்மா இந்த வரேன். அதை வந்துட்டு இது பவுட்ரு பண்ணிக்க போகிறேன். மிக்சியில் ஒரு 2 ஓட்டி எடுத்துக்கோங்க. ரித்வா அதோ பில்டிங் பிளாக்ஸ் தான் கட்டிகிட்ருக்கேன், அதை வந்து காமிக்கணும்னு கூப்பிட்றான். பாதாம் வந்துட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு திராட்சை போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா குண்டாகி வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ நட்ஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை ஃப்ரை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு பவுட்ரு பண்ணிட்டேன். இதை வந்துட்டு இந்த நெய்யில் கொட்டிடலாம். இதை கொட்டிட்டு நல்லா ஃப்ரை ஆனோன்னு இதை எடுத்துருங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் வறுக்கணும், அதுதான் மேட்ரு. நல்லா கிறிஸ்பி ஆகணும். இது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும். இந்த டைம் நீங்கள் ஒதுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சா. இப்போ வந்து இதை எடுத்து வச்சுருங்க. பார்த்திங்கன்னா அதில் எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு சத்தம் கேட்குதான்னு பாருங்கள். இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இதே பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி. உங்கள் ப்ரெட் ஸ்லைசஸ், உங்கள் ப்ரெட்டு குவான்டிட்டி பொறுத்து தான் இந்த சர்க்கரை தண்ணிலாம். நான் என்கிட்ட ஒரு 5-6 ஸ்லைசஸ் தான். அதுக்கு வந்துட்டு நான் 80 கிராம் சுகர், 110 ml வாட்டர் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். 1/4 கப் சர்க்கரை, 1/4 கப் கொஞ்சம் அதிகமாக, கூம்பாக எடுத்திங்கன்னா 1/4 கப்புக்கு அதிகமாக 1/2 கப் கிட்ட தண்ணி. இந்த ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு சர்க்கரையும் சேர்த்துடலாம். இது வந்துட்டு கொதிக்கட்டும். இதோட 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ப்ரெட்டு சேர்க்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா கொதிக்குது. இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட் இதை சேர்த்துடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பால் சேர்க்கல. வந்துட்டு நெய் ஊற்றிக்கலாம். நான் இப்போ 1 டீஸ்பூன் ஊற்றுறேன். 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக மட்டும் பால் ஊற்றுறேன். இது ஆப்ஷனல் தான். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்னாப்பில் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய ப்ரெட் அல்வா வந்துட்டு ரெடி. கார்னிஷ் பண்ணுறப்ப இந்த இதெல்லாம் நட்ஸ் எல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். நெய் வந்துட்டு இன்னும் நிறைய போட்டிங்கன்னா ததும்ப நெய் மிதக்கிற அளவுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் அவ்வளோ யூஸ் பண்ணல. இதுதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரித்வாக்கு பார்த்திங்கன்னா இந்த தூளி துணி ஹாலில் கட்டியாச்சு. இது இப்போ பார்த்திங்கன்னா ஊஞ்சல் மாதிரி அவனுக்கு யூஸ் ஆகுது. அவனுக்கே இது ரொம்ப பிடிக்கும். இதை எடுத்து போட்டு உட்காந்துட்டு ஜாலியாக நைட் வந்துட்டு சூப்பராக நூடுல்ஸ் செஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு டைம் எங்கள் வீட்டில்
ரித்வாக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்குறேன். அதுவும் வந்துட்டு இது மைதா நூடுல்ஸ் இல்லை, ஹெல்த்தியான நூடுல்ஸ் தான். அது என்ன, வீட்டும் சோயாவும் சேர்ந்த மாதிரி நூடுல்ஸு. ஜஸ்ட் நான் இங்கே வாங்கினேன், ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். நேச்சுரல் யூவர்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்டா பேஜில் பார்த்து வாங்கினது இது சோயா நூடுல்ஸ். பட் வந்துட்டு மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட், ஹோல் வீட் ஃப்ளார் 67, சோயா ஃப்ளார் 33, சால்ட் அண்ட் வாட்டர். இவங்களே சீசனிங்கும் கொடுத்துட்றாங்க. உங்கள் இன்ஸ்டா பேஜ் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் நேச்சுரல் யூவர்ஸ். நல்லாயிருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா நல்லாயிருக்கு. நோ மைதா, நோ ஜங்க், 100% ஹோல் கிரெயின்ஸ், நம்பி வாங்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா நானும் கொஞ்சம் ஏதோ ரொம்ப சுமாராக தான் இருக்குமோன்னு டவுட்டாக தான் இருந்துச்சு. பட் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லாயிருக்கு. நான் எக்ஸ்ட்ராவாக ஆனியன்ஸ், கேரட்டு, அப்புறம் பன்னீர் வந்து போட்டிருக்கேன். இதுதான் எங்களுடைய டின்னர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.